friends, welcome to Life 360 by Godson. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தாடியை வந்து எப்படி வளர்க்குறது. அதாவது நிறைய பேருக்கு வந்து தாடி வளர மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருக்கு. மோர் ஓவர் நம்ம ஜீன், அதாவது ஒரு இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாடி ஆட்டோமேட்டிக்காக வளரும். இப்போ லைக் பிலிப்பினோஸ் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்களுக்கு இந்த இடத்துல முடியே இருக்காது. ஸோ ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜீன் படி இந்த முடி தாடின்றது வளராது. பட் இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஏன் வளர மாட்டேங்கி அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்பவே இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன போடுறாங்கன்னா தாடி வளர்க்குறதுக்கு எப்படின்றத வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. தாடியை வந்து நான் சொல்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கணும். என்னடா இது தாடி வளர்க்குறதுக்கு கேட்டால் நல்லா தூங்குன்னு சொல்கிற அப்படின்னா, நல்லா நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா தாடி சூப்பராக வளரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக ஃபேஸ் வாஷ் காலையிலையும் மத்தியானமும் நைட்டு 3 நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே இருக்கீங்க ஆஃபீஸில் இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டே இருங்க. தாடி வளர்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீன் ஐட்டம் நல்லா சாப்பிடுங்க. நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஸ்பினாச்சு, இந்த கீரை, அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாடி ரொம்ப ஈஸியாக வளரும். வேற என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா? பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யாருக்காவது தாடி நிறைய வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு க்ரூம் பண்ணுறதுக்கு சும்மா தாடியில் தடவி விட்டு அவங்க க்ரூம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நார்மலான ஆளுங்களுக்கு பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணி தாடி வளருதான்னு கேட்டிங்கன்னா 100% வளராது. அதுக்கு நேச்சுரல் வழி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, வெறும் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய மேட்டர் இருக்குது. சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பீஸ் எடுத்துக்கிங்க. எடுத்து தோலை உரிச்சு மிக்சியில் போட்டு அரைங்க, ஜூஸ் ஆக்குங்க. அதில் வந்து வர்ற ஜூஸை கொஞ்சம் கேஸ்டர் ஆயில், அந்த விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 ஸ்பூனும், தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நைட்டு அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குளிக்கிறது அந்த மாதிரி ரெகுலர் ரொட்டீனை பாருங்க. பட் இதை பண்ணிக்கிட்டே வரீங்க, வாரத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தாடி வளரும். நிறைய பேர் சொல்லுவாங்க தாடியை வந்து இப்படி ஷேவ் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஷேவ் பண்ணால் வளரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்காக டெய்லி ஷேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 வாட்டி ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுறணும். அதாவது கம்ப்ளீட்டாக விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு தாடி எந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்றத தெரியணும். ஒரு 10 days 15 days அந்த டியூரேஷனில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ஷேவ் பண்ணுங்கள். அது கண்டினியூஸ் ஷேவ் பண்ணுறதுனால வளருமான்னு கேட்டிங்கன்னா வளராது, யூஸ் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் பேக் சைட்லேருந்து ஷேவ் பண்ண அப்போ தான் தாடி வந்து திக்காக வளரும். அது எல்லாமே மெத்து. அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிங்க. அதே மாதிரி சில டேப்லெட்ஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சில டேப்லெட்ஸில் இருக்குது. விட்டமின் இ டேப்லெட்ஸ் லைக் ஈவியான் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி முளைக்கக்கூடிய தன்மை மினரல்ஸ் வந்து அதில் இருக்குது. லைக் பயோடென்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நெயில்ஸ், ஹேர் க்ரோத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி மாத்திரையை வேணால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. மந்த்லி ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். எப்போவுமே அட்வைசபிள் கிடையாது. ஒரு மாத்திரையை எடுத்து யூஸ் பண்ணி வர்ற க்ரோத் வந்து ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. பட் உங்களுக்கு விட்டமின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பயோடென்ற மாத்திரை வாங்கிக்கிங்க. அது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நிறைய ஃபார்மசிஸ்லேயும் இருக்குது. பயோடென் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிசின்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து தாடியை ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ். பை.